Hi guys, இந்த வீடியோவில் நம்ம மேக்ஸ் 6ஆம் வகுப்பு பாட புத்தகத்தில் உள்ள முக்கிய கருத்துக்களை பார்ப்போம். ஏறு வரிசையில் எண்களுக்கு முடிவே இல்லை. 700 முன்னி 609, தொடரி 701. முன்னி அற்ற எண் 0. எல்லா முழு எண்களுக்கும் தொடரி உண்டு. இயல் எண்ணை வரிசை மாறி கூட்டினாலும் விடை ஒன்றே. இயல் எண்ணை எந்த வரிசையில் பெருக்கினாலும் விடை ஒன்றே. கழித்தலும் வகுத்தலும் வரிசை மாற்றினால் மதிப்பு மாறும். வகுதிகள்னா மீதியின்றி வகுக்கும் அனைத்து எண்களும் வகுதிகள் எனப்படும். காரணிகள் வகுதியில் ஒன்று மற்றும் அந்த எண் தவிர்த்தது. எல்லா காரணிகள் வகுதிகளே. எல்லா வகுதியும் காரணிகள் அல்ல. இரண்டுக்கும் மேற்பட்ட வகுதிகள் கொண்டது பகு எண்கள். 2 வகுதிகள் மட்டுமே உடையது பகா எண்கள். பகா எண்கள் 1 மற்றும் அதே எண்ணால் மட்டுமே வகுப்படும். எட்டால் வகுப்படும் எண் 2 மற்றும் 4ஆலும் வகுப்படும். 10ஆல் வகுப்படுபவை 2 மற்றும் 5ஆல் வகுப்படும். சார்பகா எண்கள் மீ போ வா ஒன்றாக கொண்ட ஜோடி எண்கள் சார்பகா எண்கள் எனப்படும். அடுத்தடுத்துள்ள எண்களின் மீ போ வா 1. எனவே அடுத்தடுத்துள்ள இரு எண்கள் கண்டிப்பாக சார்பகா எண்ணாகும். இரு பகா எண்களின் மீ போ வா 1. மீ போ வா மீசிமா வை விட சிறியது. அடுத்தடுத்த 2 இரட்டை எண்களின் மீ போ வா 2. அடுத்தடுத்த இரு ஒற்றை எண்களின் மீ போ வா 1. இரு அடுத்தடுத்த ஒற்றை எண் கூடுதல் 4ஆல் வகுப்படும். அடுத்தடுத்த 3 எண்களின் பெருக்கற்பலன் 6ஆல் வகுப்படும். 1 அனைத்து எண்ணின் வகுதி. 1 என்ற எண் அந்த எண்ணால் மட்டுமே வகுப்படும். இரு எண்களின் மீ போ வா 1 எனில் அவை சார்பகா எண்கள். பின்னங்கள் தகு பின்னம், தகா பின்னம், கலப்பு பின்னம். பகுதி ஒரே மாறியுள்ள பின்னங்கள் ஓரின பின்னமாகும். உதாரணம் கொடுக்கப்பட்டுள்ளது. இவற்றை நேரடியாக கூட்டலாம், கழிக்கலாம். வேறின பின்னங்கள் பகுதி வெவ்வேறாக உள்ளதால் நேரடியாக விடை காண இயலாது. பகுதி வெவ்வேறாக உள்ள பின்னங்கள் வேறின பின்னங்களாகும். இவற்றை நேரடியாக கூட்டி கழிக்க இயலாது. தசம எண்கள் பின்னங்களை சுருக்கும் போது தசமம் கிடைக்கின்றது. 10இன் அடுக்கை பகுதியாக கொண்ட பின்னங்கள் தசம பின்னங்களாகும். உதாரணம் கொடுக்கப்பட்டுள்ளது. மெட்ரிக் அளவைகள் புள்ளி குறிப்பிட்ட நிலையை குறிப்பது. கோடு
முடிவில்லாமல் செல்லக்கூடிய தொடர் புள்ளி. கதிர் ஒரு புள்ளியிலிருந்து வரையப்படும் கோடு. கோட்டுத் துண்டு கோட்டில் வெட்டி எடுக்கப்படும் பகுதி. தளம் புள்ளி, கோடு, கதிர், கோட்டுத் துண்டு அமையும் பகுதி. ஒரே நேர்கோட்டில் அமையாத 3 புள்ளி இருந்தால் தளம் அமைக்கலாம். ஒரே நேர்கோட்டில் உள்ள புள்ளிகள் ஒரே நேர்கோட்டில் அமையும் புள்ளிகள் எனப்படும். இணையில்லா கோடுகள் கட்டாயம் ஒரு புள்ளியில் வெட்டிக்கொள்ளும். ஒன்றையொன்று வெட்டிக்கொள்ளாத கோடுகள் இணைக்கோடுகள் ஆகும். பருவம் 3 உள்ள முக்கிய கருத்துக்கள். முழுக்கள் மிகைகுழு என்பவை பிளஸ், 0 0, குறைமுழு மைனஸ். பெருக்கலும் வகுத்தலும் எண்கோட்டில் வலப்புறம் செல்ல செல்ல மதிப்பு கூடும், இடப்புறம் செல்ல செல்ல மதிப்பு குறையும். இரு எண்களின் கூடுதல் 0 எனில் ஒன்று மற்றொன்றின் தலைகீழியாகும். கோவைகளும் சமன்பாடுகளும். கோவை என்பது x² + x + y. சமன்பாடு என்பது x² + 2x = 0. மாறி ஆங்கில எழுத்துக்கள் மாறி எனப்படும். மாறாத எண்கள் மாறிலி. கெழு ஆங்கில எழுத்துடன் உள்ள எண். படி உயர்ந்த அடுக்கு. உறுப்புகள் அடிப்படையில் ஓருறுப்பு, ஈருறுப்பு, பல்லுறுப்பு கோவை என கோவைகள் 3 வகைப்படும். சுற்றளவும் பரப்பளவும். சுற்றளவு என்பது சுற்றி வரக்கூடிய நீளம். பரப்பளவு என்பது சமதள பரப்பில் அடைக்கும் இடம். சதுரத்தின் சுற்றளவு 4s, பரப்பளவு s². செவ்வகத்தின் சுற்றளவு 2 × l + b, செவ்வகத்தின் பரப்பளவு l × b. முக்கோணத்தின் சுற்றளவு a + b + c, முக்கோணத்தின் பரப்பளவு of bh. முக்கோணம் 3 கோணம் சமம் எனில் 3 பக்கம் சமம். 2 கோணம் சமம் எனில் 2 பக்கம் சமம். கோணம் வெவ்வேறானவை எனில் பக்கம் வெவ்வேறு ஆனவை. முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. இருபக்க அளவு கூடுதல் > 3வது பக்கம். முக்கோணத்தின் வகைகள். சமபக்க முக்கோணம். சமபக்க முக்கோணத்தின் பக்கங்கள் சமமாக இருக்கும். இரு சமபக்க முக்கோணம், இதன் 2 பக்கங்கள் சமம். அசமபக்க முக்கோணம், இதன் பக்கங்கள் சமமற்றதாக இருக்கும். குறுங்கோண முக்கோணம் 3 கோணம் குறுங்கோணமாக இருக்கும். செங்கோண முக்கோணம் ஒரு கோணம் செங்கோணமாக இருக்கும், அதாவது 90 டிகிரியாக. விரிகோண முக்கோணம் ஒரு கோணம் விரிகோணமாக இருக்கும், அதாவது 90 டிகிரியை விட அதிகமாக. கோணங்கள். நேர்கோணம் 180 டிகிரி, குறுங்கோணம் 90 டிகிரியை விட குறைவு. விரிகோணம் 90 டிகிரிக்கும் 180 டிகிரிக்கும் இடைப்பட்டவை. பூஜ்ய கோணம் 0 டிகிரி அல்லது 360 டிகிரி. பின்வளை கோணம் என்பது 180 டிகிரிக்கும் 360 டிகிரிக்கும் இடைப்பட்டது. இப்போ கடிகார முள்ளில் 1 மணி கோணம் பார்த்தீங்கன்னா 30 டிகிரி. 1 நிமிட கோணம் 6 டிகிரி. இரு கோணங்களின் கூடுதல் 90 டிகிரி எனில் அது நிரப்பு கோணம். இரு கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி எனில் அது மிகை நிரப்பு கோணம். இந்த முக்கிய கருத்துக்கள் உங்களுக்கு உதவியாக இருக்கும் என நினைக்கிறேன். இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி.